ஹலோ, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி செகண்ட் பார்ட் ஆஃப் எக்காலஜி பார்க்க போகிறோம். நேற்று நம்ம ஈக்காலஜிக்கலில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் என்னென்ன மைண்டில் கொண்டு வரணும், என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, வாட் இஸ் ஈக்காலஜி, ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஈக்காலஜி ஆஃப் இந்தியா, தென் ஃபஸ்ட்டு அந்த வேர்டை காயின் பண்ணது யார், ரைட்டர், தென் அதோடைய ஃபைனஸ்ட்டு டெஃபினிஷன் கொடுத்தது யார், ஹெக்கல், எர்னஸ்ட் ஹெக்கல். அப்புறம் அந்த நம்முடைய புக்கில் ஒரு ஃபோட்டோகிராஃபி கொடுத்துருக்காங்க, அந்த ஃபோட்டோனுடைய ஆத்தர் மிஸ்ரா, அவரெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் எக்கலாஜிக்கல் ஹையரார்கி 7 ஸ்டெப்ஸ் இருக்குது, மறந்துடாதீங்க. மேபி அது மாற்றி கொடுத்து உங்களை ஆர்டர் பண்ண சொல்லலாம். ஃபார் ஒன் வேர்டுக்கே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். தென் அதை பார்த்துக்கோங்க. தென் அந்த ஃபேக்டர்ஸில் நம்ம நேற்று என்னென்ன பார்த்தோம், கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் பார்த்துருக்கோம், மறந்துடாதீங்க. டெம்பரேச்சர், விண்ட், வாட்டர், லைட், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதில் ஏதாவது ஒரு ஒன் வேர்டு கேட்க வாய்ப்பு இருக்குது, அதை நல்லா படிச்சுக்கோங்க. டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேட் ஆனால் டாலரேட் பண்ணுற பிளான்ஸ் எது, டாலரேட் பண்ணாத பிளான்ட்டு, இதை நீங்கள் பேசிக் தெரிஞ்சால் தான் உங்களை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏன் மேங்கோ ட்ரீ ஜெர்மன்லையும் கனடாலையும் இல்லை, வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ், என்னென்ன கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் இருந்தால் மேங்கோ ட்ரீ வரும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ நீங்கள் எப்பயுமே நம்ம இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற பிளான்ட்டெல்லாம் பார்த்துக்கோங்க, என்னென்ன பிளான்ட்ஸ் என்னென்ன ட்ரீஸ் இருக்குது. அப்போ நம்மளுடைய கிளைமேட்டிக் ஃபீச்சர்ஸுக்கும் அந்த ட்ரீஸுக்கும் ரிலேஷன் இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி அடுத்த ஃபேக்டர் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா இடாஃபிக். நான் இதுக்கு முன்னாடி படித்த ஃபேக்டர்ஸில் இந்த பர்டிகுலர் வேவ் லென்த், ப்ளூ லைட் அண்ட் ரெட் லைட் தான் நமக்கு என்ன ஹைலி ஐடியல் ஃபார் பிளான்ட்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸுக்கு. வெரி லெஸ் எது, க்ரீன் லைட். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளால் முடியும். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் பார்க்க போகிறோம், இடாஃபிக் ஃபேக்டர்ஸ். ஏபயாட்டிக்கில் கிளைமேட்டிக் பார்த்துட்டோம், ரெண்டாவது இடாஃபிக் அப்படின்னு சொன்னாலே என்ன, சாயில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இல்லை. சாயிலுடைய சோர்ஸ் எது, ஃப்ரம் ராக்கில் அல்லது எர்த் அதனுடைய அவுட்டர் சர்ஃபேஸில் விதர்ட் அவே ஏதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், இந்த ஃபஞ்சை, ஆல்கை, இதெல்லாம் என்ன செய்யும், சில கெமிக்கல்ஸை அது மேலே அது க்ரோத் ஆகும் பொழுது கொஞ்சம் கெமிக்கல்ஸை செக்ரீட் பண்ணும். இமேஜின் அந்த ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் செக்ரீட் பண்ணுற கெமிக்கல்ஸ் ஹார்டான எர்த்து சர்ஃபேஸையே என்ன பண்ணுது, விதர்ட் அவே. தட்ஸ் வை அங்கிருந்து வந்தது தான் சாயில். தென் அடுத்த இன்னொரு ரீசன் என்ன, ஃப்ரம் வல்கனோ. நிறைய ரீசன்ஸ் இருக்குமா, ஆனால் அந்த சாயிலோட நேச்சர் பாருங்களேன், சாயிலோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு ஏரியாலையும் பிளான்டேஷன் டிஃபர் ஆகுது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ராகி, கம்பு, சோளமாக போட்டிருப்பாங்க, சில இடத்துல சுகர் கேன் அண்டு பேடி. அப்போ சாயில் நேச்சரும் ஒரு ஏபயாட்டிக், எவ்வளவு இம்பார்ட்டண்ட் ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ், அதை நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். நம்ம சும்மா நிறைய டெப்த்தாக போகலடா, பெரிஃபரலாக. இதை நீங்கள் இன்றைக்கே நான் அப்லோட் பண்ண உடனே படிச்சிருங்க. நம்ம 10:30க்கு நீங்கள் எங்கிட்ட ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் இருந்தால் கேட்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸ் போகலாமா, இடாஃபிக் ஃபேக்டர்ஸ் படிக்கலாம். புக் எடுத்துக்கோங்க, கையில் பென்சில் இருக்கணும், அதை எடுத்துக்கோங்க கண்ணா. இதில் பாருங்களேன், இடாஃபிக் ஃபேக்டர்ஸ். What is edaphic factor? Edaphic factors, the abiotic factors related to soil include the physical and chemical composition of the soil formed in a particular area. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Then the study of soil is called pedology. சரி, பெடாலஜி ரொம்ப முக்கியமான உங்களுக்கு இந்த வேர்டெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் as a biology student. தென் த சாயில் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் நம்ம எர்த்தில். சாயில் இஸ் த விதர்டு சூப்பர்ஃபிஷியல் லேயர் ஆஃப் த எர்த் இன் விச் பிளான்ட்ஸ் கேன் க்ரோ. இட் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் கம்போசிஷன் மாஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் சாயில் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ். என்னென்ன இருக்குது சாயிலில், சாயில் வாட்டர், சாயில் ஏர் அண்ட் சாயில் ஆர்கானிசம். சரி, சாயில் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் தெரிஞ்சு வச்சுக்கலாம், நிறைய இருக்குது, அதில் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். சாயில் ஆர்கானிசம்ஸ் ஃப்ரம் ராக்ஸ் அண்ட் டெவலப்ஸ் கிராஜுவலி அட் டிஃபரண்ட் ரேட்ஸ் டிபெண்டிங் அப்பான் த எக்கலாஜிக்கல் அண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். சாயில் ஃபார்மேஷன் இஸ் இனிஷியேட்டட் பை த விதரிங் ப்ராசஸ். என்ன ப்ராசஸ் இருக்கும், biological withering takes place when organisms like bacteria, fungi, lichen and plants help in the breakdown of rocks through the production of acids and certain chemical substances.
withered away. ஓகே, அடுத்தது சாயில் டைப்ஸ் பாருங்களேன். 2 டைப் இருக்கு கண்ணா. என்னென்ன இருக்கு? பேஸ்ட் ஆன் சாயில் ஃபார்மேஷன் 2 டைப் இருக்கு. என்னென்ன? ரெசிடியல் சாயில்ஸ். ரெசிடியல் சாயில்ஸ்னா என்ன? These are soils formed by withering and pedogenesis. பெடோஜெனிசிஸ்னு என்னடா? பேஸ்ட் ஆன் சாயில் ஃபார்மேஷன். அந்த based on soil formation is called as pedogenesis. சரி, on the basis of pedogenesis, residual. These are soils formed by weathering and pedogenesis of the rock. சரியா? அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டட் சாயில். டிரான்ஸ்போர்ட்டட் சாயில்னா என்ன? These are transported by various agencies. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. சரி, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோ. த இம்பார்ட்டண்ட் எடாஃபிக் ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட் வெஜிடேஷன் ஆர் அஸ் ஃபாலோ. என்னென்ன? சாயில் மாய்ச்சர், சாயில் வாட்டர். இந்த சாயில் வாட்டரில் பாரு, நமக்கு சாயில் வாட்டர், சாயிலில் வந்து வாட்டர் இருக்குண்டா, பிளான்ஸுக்கு எது அவைலபிளோ அதுதான் அவைலபிள் வாட்டர். அந்த அவைலபிள் வாட்டர் என்னென்னா capillary water. The water particles present in between soil, that is the available water to the plants. நம்ம ஆல்ரெடி இது +1லையும் படிச்சிருக்கோம். அப்போ ரூட் ஏன் வந்து so many kilometers பர்டிகுலர் டைரக்ஷனில் போகுதுன்னா இட் டிடெக்ட்ஸ் த வாட்டர் பார்ட்டிகல்ஸ். அதனால என்ன பண்ணும்? எங்கே வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கோ டுவர்ட்ஸ் தட் சைட் ரூட்ஸ் ஆர் grown. அப்போ இந்த சாயில் வாட்டர் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேபிலரி வாட்டர். Capillary water held between pore spaces of soil particles, angle between them is important form of underline water available to the plants. இந்த வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சாயில் ரியாக்ஷன்ஸ். சாயில் ரியாக்ஷன் எப்படிமா இருக்கும் கண்ணா? இது மேபி அசிடிக் ஆர் அல்கலைன். உங்களுக்கு யூ நோ த பிஹெச். அசிடிக்கோட பிஹெச் என்ன, அல்கலைனோட பிஹெச் என்னன்னு தெரியும். ஆர் இந்த சாயில் மேபி என்னவா இருக்கும்? நியூட்ரல், பிஹெச் 7 இருக்கும். சரி, பிளான்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் எது? த பெஸ்ட் பிஹெச் ரேஞ்ச் என்ன? 5.5 to 6.8. இது ஞாபகம் வச்சுக்கோ. இது ஒரு ஒன் வேர்டு கேட்கறதுக்கு டெப்த்தாக கொஸ்டின்ஸ் எடுத்தாங்க. அதை விட ஃபார் யுவர் நாலேஜ் 5.5 to 6.8 ஹைலி சூட்டபிள் டு த பிளான்ட் கல்டிவேஷன். சரி, சாயில் நியூட்ரியன்ஸ் என்னென்ன இருக்கும்? சாயில் நியூட்ரியன்ஸில் நியூட்ரியன்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி நியூட்ரியன்ஸ் சாயில் ஃபெர்டிலிட்டி இல்லையா? அப்போ அது என்னென்னு பாரு. பிளான்ட் நியூட்ரியன்ஸுக்கு என்னென்ன உங்களுக்கு தேவை? மினரல்ஸ் அண்ட் ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சாயில் டெம்பரேச்சர். சாயில் டெம்பரேச்சர் என்ன செய்யும்? டிட்டர்மைன் த ஜியோகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். லோ டெம்பரேச்சர் என்ன பண்ணிடும்? ரெடியூசஸ் யூஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் சொல்யூட் அப்சார்ப்ஷன் பை ரூட்ஸ். தெரிஞ்சு வச்சுக்கோ. தென் சாயில் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும்? சாயில் பார்ட்டிகிள்ஸ் ஆர் கால்டு போர் ஸ்பேசஸ் விச் கண்டெயின் என்னென்ன இருக்கும் அட்மாஸ்பியரில்? ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. சரி, சாயில் ஆர்கானிசம்ஸ் யார் யார் இருப்பா? ரொம்ப பேர் இருக்க, நமக்கு தெரியும். பாக்டீரியா, ஃபஞ்சை, ஆல்கை, புரோட்டோசோவன்ஸ் அண்ட் நெமட்டோட்ஸ், இன்செக்ட்ஸ், எர்த் வார்ம்ஸ் எக்ஸட்ரா. இதெல்லாமே சாயில் ஆர்கானிசம்ஸ். மேபி இது ஒரு 2 மார்க்ஸில் கேட்கலாண்டா. சாயில் ஆர்கானிசம்ஸ் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தென் இந்த ஒரு சாயில் ப்ரொஃபைல் அப்படின்னு என்னடாக்கண்ணா? அந்த நம்ம வந்து எப்படி ஒரு பிளான்ட்டோட கிராஸ் செக்ஷன் பார்க்குறோம்ல, அதே மாதிரி சாயிலுடைய கிராஸ் செக்ஷனில் பார்க்கக்கூடியது எல்லாமே என்ன? டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் த சாயில் இஸ் கால்டு சாயில் ப்ரொஃபைல். இது ஸ்ட்ராட்டிஃபைடு ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, தட் இஸ் கால்டு ப்ரொஃபைல். அதில் நம்ம வந்து இது தெரிஞ்சு வச்சுக்கோ. இந்த ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்கான் பாரு. டைப்ஸ் ஆஃப் சாயில் பார்ட்டிகிள்ஸ் என்னென்ன இருக்குது பாரு. கிளேயே சாயில், சில்ட் சாயில், லோமி சாயில், சாண்டி சாயில். இந்த லோமி சாயிலை குறிச்சிக்கோ. லோமி சாயில் தான் பிளான்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட நேச்சர் வந்து கல்டிவேஷனுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும் லோமி. இந்த வார்த்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. தென் அடுத்தது பாருடா கண்ணா. சரி, உடனே நீங்கள் சொல்வீங்க அந்த லோமி சாயில் வை சூட்டபிள் டு த பிளான்ட்ஸ்னு கேட்டால் இது தெரிஞ்சு வச்சுக்கோ. ஃபார் யுவர் நாலேஜ், லோமி சாயில் இஸ் ஐடியல் சாயில் ஃபார் கல்டிவேஷன். சரி, அப்போ அந்த கல்டிவேஷன் சாயிலில் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல பிளான்ட்ஸ் வந்திருக்குன்னா அந்த சாயில் என்னவாக இருக்கும்? லோமியாக இருக்கும். அது எப்படி இருக்கும் பாரு. இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் என்னென்ன இருக்குது பாரு. 70% சாண்ட், 30% கிளே ஆர் சில்ட் ஆர் போத். இது கூட ஒரு நல்ல இது.
70% சாண்ட் இருக்கும், 30% கிளே இருக்கும். உங்கள் வீட்டில் வந்து சாயில் நீங்கள் ஏதாவது பாட்டட் பிளான்ஸ் வைக்க போகிறீங்க, ஏதாவது ஒரு பேக்கில் சாயில் வைக்க போகிறீங்கன்னா சாயில் இந்த மாதிரி எடுத்துக்கோ. கண்டிப்பாக நீ என்ன சீட்ஸ் போட்டாலும் நல்லா க்ரோ ஆகும். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பிளான்ஸுடைய வெஜிடேஷன் வந்து பேஸ்ட் ஆன் சாயில் they are classified into 8 types. என்னென்னு பாரு, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஹேலோஃபைட்ஸ், சாமோஃபைட்ஸ், plants living in saline soil halophytes, plants living in sandy soil சாமோஃபைட்ஸ், லித்தோஃபைட்ஸ்னாலே ராக்கி சர்ஃபேஸ், சயாஸ்மாஃபைட்ஸ். சயாஸ்மாஃபைட்ஸ்னு என்ன, பிளான்ஸ் லிவிங் இன் ராக்கி கிரிவிக்சஸ். ஞாபகம் வச்சுக்கோ, ராக்கி சர்ஃபேஸ் வேறு, ராக்கி கிரிவிக்சஸ் வேறு, அந்த சைடு வேர்ட்ஸ் அந்த பள்ளத்துக்குள்ளே வளருது. அதுக்கப்புறம் கிரிப்டோஃபைட்ஸ், பிளான்ஸ் லிவிங் பிலோ த சாயில் சர்ஃபேஸ். தென் க்ரையோஃபைட்ஸ், பிளான்ஸ் லிவிங் இன் அண்டர்லைன் ஐஸ் சர்ஃபேஸ். இதெல்லாம் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏதாவது மேட்ச்சில் கேட்கலாம். அல்லது ஆக்சாலோஃபைட்ஸ், பிளான்ஸ் லிவிங் இன் acidic soil. Calcophytes, plants living in calcium rich alkaline. எனக்கு என்னமோ இந்த மூணையும் நல்லா படிச்சுக்கோ. ஐஸ், அசிட், அல்கலைன், அது தெரிஞ்சு வச்சுக்கோ. வித்தியாசமாக இருக்கா உங்களை கேட்பாங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், சாரி ஒரு இதை விட்டுட்டேன். இந்த டோப்போகிராஃபிக் ஃபேக்டர்ஸில் வந்து பாருங்கள், டோப்போகிராஃபின்னு என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. The surface features of the earth are called topography. அப்புறம் வந்து நீ தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். லேட்டிடியூட்னு என்ன சொல்லுவோம்ல, பூமத்திய ரேகை. அந்த பூமத்திய ரேகை ஒட்டி உள்ள பகுதியில் உள்ள டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பூமத்திய ரேகை தள்ளி இருக்கிற நாடுகளுடைய டெம்பரேச்சர் ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி லேட்டிடியூட்னு என்னென்னு தெரிஞ்சுக்கோ. இட் இஸ் லேட்டிடியூட், இட் ரெப்ரசன்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஈக்வட்டார். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஈக்வட்டார். சரி, அதனால் இந்த டெம்பரேச்சர் வேல்யூஸ் ஆர் மேக்ஸிமம் அட் த ஈக்வட்டார் அண்ட் டிக்ரீஸ் கிராஜுவலி டுவர்ட்ஸ் போல்ஸ். அதனால் அது தெரிஞ்சு வச்சுக்கோ. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சு வச்சுக்கோ. இன்னொரு வேர்டு நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், அல்டிடியூட். வாட் இஸ் அல்டிடியூட்? ஹைட் அபவ் த சீ லெவல் ஃபார்ம்ஸ் தி அல்டிடியூட். இந்த ரெண்டு வார்த்தை உனக்கு தெரியணும் கண்ணா, லேட்டிடியூட் அண்ட் ஆல்டிடியூட் தெரிஞ்சு வச்சுக்கோ. இதனால கூட என்னாகும், பிளான்டேஷனும் வெஜிடேஷனும் மாறும். சரியா? அதுக்கு அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மவுண்டன். இதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இதெல்லாம் நம்ம இது பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இது மட்டும் உங்களுடைய நாலேஜுக்கு பாரு. எக்கோடோன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம், ஒரு வேர்டு. த டிரான்சிஷன் ஜோன் பிட்வீன் டூ எக்கோசிஸ்டம்ஸ், த பார்டர் பிட்வீன் ஃபாரஸ்ட் அண்ட் கிராஸ்லேண்ட். ரெண்டும் வித்தியாசமாக இருக்கும், எக்கோடோன். அடுத்தது பாருங்கள், எட்ஜ் எஃபெக்ட். தோஸ் ஸ்பீசிஸ் ஆர் ஃபவுண்ட் இன் எக்கோடோன் ஏரியாஸ் ஆர் டியூ டு த எஃபெக்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் ஆஃப் த டூ ஹேபிடேட்ஸ். யூ நோ த மீனிங் ஹேபிடேட். திஸ் இஸ் கால்டு எட்ஜ் எஃபெக்ட். இது தெரிஞ்சு வச்சுக்கோ. அவுல் இன் த எக்கோடோன் ஏரியா பிட்வீன் ஃபாரஸ்ட் அண்ட் கிராஸ்லேண்ட். இது தெரிஞ்சு வச்சுக்கோ. தென் இதெல்லாம் நமக்கு வேணாம். அதாவது ஸ்டெப்பீஸ் ஆஃப் த மவுண்டன். ஸ்டெப்பீஸ் ஆஃப் த மவுண்டன் இதெல்லாம் ஸ்டெப்பீஸில் எப்படி இருக்கும், மேலே வந்து நிறைய தண்ணி வெளியே போயிடுமா, ஸோ புவர் வெஜிடேஷன். கீழே பிளைன் ஏரியாவில் ரிச் இன் வெஜிடேஷன். அது தெரிஞ்சு வச்சுக்கோ ஜஸ்ட். தென் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஆமாம், இதுலேருந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும்டா. பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். என்ன மாதிரி இயற்கையில் பாருங்கள் எப்படியெல்லாம் பிளான்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னால் என்னடாக்கண்ணா, நம்ம இது வரைக்கும் படித்தது என்ன, கிளைமேட்டிக் ஃபேக்டர், இடாஃபிக் ஃபேக்டர், அதெல்லாம் தான் படிச்சிருக்கோம். இது வந்து லிவிங் ஃபேக்டர், பயோட்டிக். எப்படி இருக்குன்னு பாரு. த இன்ட்ராக்ஷன்ஸ் அமாங் லிவிங் ஆர்கானிசம் சச் அஸ் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் கால்டு பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் த இது வந்து எப்படி இருக்கும், இன்ட்ராக்ஷன் பிட்வீன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ஆர் கால்டு பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். த எஃபெக்ட்ஸ் மே பி டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் அண்ட் மாடிஃபைஸ் த என்விரான்மெண்ட். அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்கும் என்விரான்மெண்ட்டில்? த டிஃபரெண்ட் இருக்குது. மேபி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன்னா என்ன, both the organisms are benefited positive interaction. நெகட்டிவ்ல என்ன இருக்கும், ரெண்டு பேர் இன்வால்வ் ஆகிறாங்கன்னா ஒருத்தருக்கு பெனிஃபிட் இருக்கும், அடுத்தவங்க வந்து ஹார்ம்ஃபுல் ஆயிடுவாங்க. தட் இஸ் நெகட்டிவ். அப்போ நேச்சரில் பாரு, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். யாருக்கு நிறைய ஸ்கில் அண்ட் ஃபோர்ஸ் டெக்னிக்ஸ், அவங்கெல்லாம் தான் நம்ம இந்த பூமியில் வந்து என்ன செய்ய முடியும், சர்வைவல் ஆக முடியும். மற்றதெல்லாம் அப்படியே என்னாகும்,
என்விரான்மெண்ட்டு அப்படியே எலிமினேட் பண்ணிடும். அப்போ வந்து பாருங்களேன், ஒன்றுமே இல்லை, நம்ம ரோடுலேயே பார்த்துருக்கோம். கொஞ்சம் ஒரு சின்ன உணவு தான் இருக்கும், அது வந்து 2-3 நாய் வந்து பசியோடு இருக்கும். அப்போ அது சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த ஃபுட் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பயோட்டிக் ஃபேக்டர்ஸில் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரி, பயோட்டிக் ஃபேக்டர்ஸில் 2 டைப் இருக்குமா. 2 டைப்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன். ஒன் இஸ் பாசிட்டிவ், அனதர் ஒன் இஸ் நெகட்டிவ். வாட் இஸ் பாசிட்டிவ்? பாருங்களேன், பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் when one or both or participating species are benefited, it is positive interaction. அதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, 2 டாபிக் இருக்குமா. மியூச்சுவலிசம், காமன்சாலிசம். மியூச்சுவலிசம்னா என்ன? இட் இஸ் ஆன், ஏதாவது ஒரு 2 மார்க்ஸில் கேட்டு வச்சிருவோம் ஈஸியாக. மியூச்சுவலிசம்னா என்ன? இட் இஸ் an interaction between 2 species of organisms in which both are benefited. Underline, both are benefited. இதை மட்டும் நீங்கள் எக்ஸாம்பிள் அண்டர்லைன் பண்ண போதும். ஃப்ரம் தி ஆப்ளிகேட் அசோசியேஷன். ஆப்ளிகேட் அசோசியேஷனில் போத் ஆர் பெனிஃபிட்டட். காமன் இது வந்து என்ன? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன். நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எந்த லெகுமினஸ் பிளான்ட்டு, அவரை, கொள்ளு, வேர்க்கடலை, அந்த மாதிரி பிளான்ட்டோட ரூட்டோட பறித்து பாருங்களேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூட்டில் எல்லாம் முடிச்சா இருக்கும். that they are called as root nodules. Inside the root nodules you may cut, and under the microscopic you may see the nitrogen fixing organisms are present. அப்போ என்னாகும், அந்த பிளான்ட்லேருந்து இந்த மைக்ரோப்ஸ் என்ன பண்ணிக்கும், வாட்டர் மினரல்ஸ் அப்சார்ப் பண்ணிக்கும். இன் ரிட்டர்ன் அவங்க என்ன கொடுக்குறாங்க, அந்த மைக்ரோப்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்க, பிளான்ட்ஸுக்கு நைட்ரஜன் கொடுக்குறாங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன் மிஸ் ஏர்லையே நைட்ரஜன் இருக்குது, பிளான்ட் ஏன் அதை போய் கஷ்டப்படுத்தணும்? ஏரில் இருக்கிற நைட்ரஜன் வந்து அதால் எடுத்துக்க முடியாது பிளான்ட்டால். அதை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது, நைட்ரேட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. தட்ஸ் வை இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ பார்ட்டிசிபேட்டிங் 2 பிளான்ட்ஸுமே என்ன ஆகுது, மைக்ரோப்ஸும் பெனிஃபிட்டட், பிளான்ட்டும் பெனிஃபிட்டட். மறந்துடாதீங்க, இதுக்கு பேர் வந்து என்ன, மியூச்சுவலிசம். மியூச்சுவலிசத்துக்கு நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ரைசோபியம் ஃபார்ம்ஸ் நாடியூல்ஸ் இன் த ரூட்ஸ் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ட்ஸ் அண்ட் lives symbiotically. The rhizobium obtains food from leguminous plants and in turn fixes atmospheric nitrogen into nitrate, making it available to host plants. அடுத்தது இன்னொன்று கொடுத்துருக்கான் பாரு, நிறைய அந்த சரி இந்த மைக்ரோப்ஸ் மட்டும்தான் நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுதான்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது பாரு பாக்டீரியா கூட பண்ணுது. எதில்? அசோலாவில் வாட்டர் ஃபேனில் அசோலா வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங். எதில்? சைனோபாக்டீரியம். அடுத்தது பாரு அனபீனா ப்ரெசன்ட் இந்த நம்ம பவளவேர்கள் சொல்லி படிச்சிருக்கோம்ல, கொரலாய்டு ரூட்ஸ், அதுக்குள்ளே யார் இருப்பா? அனபீனா இருப்பாங்க. இந்த கொரலாய்டு ரூட் வந்து என்ன, சைகஸ். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஜிம்னோஸ்பர்ம்ஸ். அடுத்தது பாருங்க சைனோபாக்டீரியம். பாக்டீரியம் வந்து நாஸ்டாக் என்ன பண்ணுது, பிரையோஃபைட்ஸில் வந்து என்ன பண்ணும், ஆந்தோசிராஸில் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணும். அதுக்கப்புறம் வாஸ்ப்ஸ் ப்ரெசன்ட் இன் ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஃபிக். அண்டர்லைன். இதில் இதுவும் என்ன பண்ணும், நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணி தரும் அந்த அத்தி மரத்தில். அடுத்தது லைக்கனிசியா மியூச்சுவல் அசோசியேஷன். எக்ஸலண்ட் ஒன், நம்ம லாஸ்ட் இயர் படிச்சிருக்கோம். ஆல்கா அண்ட் ஃபங்கஸ். ஆல்கா என்ன பண்ணும், அதுக்கிட்ட குளோரோஃபில் இருக்குது, ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி தரும். ஃபங்கஸ் என்ன பண்ணும், அதோட ரூட் அதோடைய மைசீரியத்தால் நிறைய வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சார்ப் பண்ணி ஆல்கா கொடுக்கும். அப்புறம் ரூட்ஸ் ஆஃப் டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ் லைக் ஃபங்கல் ஹைஃபை, மைக்கோரைசா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக்கன்னா உங்களுக்கு தெரியும், காம்பினேஷன் ஆஃப் ஆல்கா அண்ட் ஃபஞ்சை. மைக்கோரைசனா ஹையர் பிளான்ட்ஸ் அண்ட் ஃபஞ்சை, தெரிஞ்சு வச்சுக்கோ. அப்போ மியூச்சுவலிசத்துக்கு நம்ம நைட்ரஜன் ஃபிக்சேஷன் படிச்சிருக்கோம். அடுத்து இன்னொரு பெனிஃபிஷியல் ஒன்று வந்து என்ன, காமன் சாலிசம். காமன் சாலிசம்னா என்னடா, இட் இஸ் அன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் 2 ஆர்கானிசம்ஸ் இன் விச் ஒன் இஸ் பெனிஃபிட்டட் அண்ட் அதர் இஸ் நெய்தர் பெனிஃபிட்டட் நார் ஹார்ம்டு. இது பெரிய விஷயம். நெய்தர் பெனிஃபிட்டட் நார் ஹார்ம்டு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, யார் வந்து பெனிஃபிட் ஆகிறாங்களோ தே ஆர் கால்ட் அஸ் காமன் சால். அதர் ஸ்பீசிஸ் கால்டு ஹோஸ்ட். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்கள் புக்கில் வந்து ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மியூச்சுவலிசம், காமன் சாலிசம், இதுக்கு பாரு 2 பேருமே பெனிஃபிட், அதனால் ++ கொடுத்துருக்கான். போத் ஸ்பீசிஸ் ஆர் பெனிஃபிட்டட். லைக்கன், மைக்கோரைசா, நைட்ரஜன் ஃபிக்ஸிங்,
பாக்டீரியா எது வேணால் எழுதலாம். அடுத்தது காமன் சாலிசத்தில் ஒருத்தர் பெனிஃபிட்டட், அனதர் ஒன் இஸ் நெய்தர் பெனிஃபிட்டட் நார் ஹார்ம்டு. உயிரோடு இருக்காங்க, அது பிரச்சனையே இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னடா ஆர்கிட்ஸ். ஆர்கிட்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பிளான்ட்ஸு, அதை பற்றி நம்ம படிக்கலாம். அதை படிச்சுட்டு அடுத்து நம்ம நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் வரலாம். நெகட்டிவ் இன்ட்ராக்ஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்த பேஜ் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி பாருங்களேன், எப்பிஃபைட்ஸ். உங்களுக்கு தெரியும் எப்பிஃபைட்னா என்ன, இது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பாருங்களேன். மற்ற பிளான்ட்டு மேலே ஸ்டெம் மேலே ஒட்டிகிட்ருக்கும் எப்பிஃபைட்ஸ். இந்த எப்பிஃபைட்ஸ் வந்து ரொம்ப ஜென்டில் ஃபெல்லோ. இவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்கில்ஃபுல். அவங்கக்கிட்ட இந்த அப்சார்பிங் இந்த ரூட்ஸ் இருக்குது. அப்புறம் ஒட்டிக்கிறதுக்கு அந்த பிளான்ட் மேலே போய் இது பண்ணுறதுக்கு, சப்போர்ட்டிங் பிளான்ட் மேலே போய் ஒட்டுறதுக்கு நிறைய ரூட்ஸ் இருக்குது, லீவ்ஸ் இருக்குது, குளோரோஃபில் இருக்குது. வித்தவுட் சாயில் இட் கேன் சர்வைவ். ஹவு? அதுக்கு வந்து ஒட்டிக்கிறதுக்கு ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் யார், இந்த சப்போர்ட்டிங் பிளான்ட். அந்த வாண்டா இதில் இருக்கக்கூடிய அப்சார்பிங் ரூட்ஸ் என்ன பண்ணும், ஏரில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் ஹியூமிடிட்டிலேருந்து வாட்டர் பார்ட்டிகிள்ஸை அப்சார்ப் பண்ணும். அதுக்கு இந்த இந்த கிளைங்கிங் ரூட்ஸுக்குள்ளே யார் இருக்கா, ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிஷ்யூ வெலாமன் இருக்காங்க, மறந்துடாதீங்க. வெலாமன் இருந்தால் என்ன செய்யலாம், அட்மாஸ்பியரிக் மாய்ச்சரையும் ஏர் வாட்டர் பார்ட்டிகல்ஸையும் அந்த பிளான்ட் எடுத்துக்கும். அப்புறம் என்ன பண்ணுது இந்த, அப்போ இவங்க யார், ஒரு ஜென்டில் ஃபெலோ இல்லையா. இவங்க வந்து இந்த சப்போர்ட்டிங் பிளான்ட்ஸ் வந்து எதுவுமே எடுத்துக்காதுடா, ஜஸ்ட்டு போய் அட்டாச்மெண்ட், அவ்வளோதான். பட் அது வந்து தனக்கு தேவையான ஃபோட்டோசிந்தசிஸ் செய்து அதுக்கு உண்டானதெல்லாம் அது பார்த்துக்கும். இது வந்து என்ன, இந்த எப்பிஃபைட்ஸோடைய நேச்சர். எப்பின்னா அபவ், ஃபைட்டுன்னா பிளான்ட்ஸ். த பிளான்ட்ஸ் விச் ஆர் ஃபவுண்ட் growing on other plants without harming, they are called epiphytes. They are commonly found in tropical rainforest. இதில் பாருங்களேன், காமன் சாலிசத்துக்கு இதுதான் எக்ஸாம்பிள். இந்த சப்போர்ட்டிங் பிளான்ட் வந்து நெய்தர் பெனிஃபிட்டட் நார் ஹார்ம், அதனால இது வந்து காமன் சால். காமன் சால் யார் இங்கே, அந்த எப்பிஃபைட்ஸ். இந்த எப்பிஃபைட்டிக் ஹையர் பிளான்ட்ஸ் ஆர்கிட்ஸ் gets its nutrients and water from atmosphere. இது இந்த பாராகிராஃப் நல்லா படிச்சுக்கோ. Nutrients from atmosphere with the help of their hygroscopic, underline, hygroscopic roots contain special type of spongy cells called an velamen, underline. So it prepares its own food and does not depend on, இந்த வார்த்தை முக்கியம், does not depend on the host. They use the host plant only for support and doesn't harm it anyway. இது ஒரு எக்ஸாம்பிள். எதுக்கு, காமன் சாலிசம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. மியூச்சுவலிசம் கேட்டால் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா, காமன் சாலிசம் கேட்டாங்கன்னா ஆர்கிட்ஸ், எப்பிஃபைட்டிக் பிளான்ட்ஸ். சரியா, நிறைய இருக்கடா எப்பிஃபைட்டிக் பிளான்ட்ஸ். என்னென்னு பார்க்கலாமா. மெனி ஆர்கிட்ஸ் என்னென்ன, மெனி ஆர்கிட்ஸ், ஃபர்ன்ஸ், லயான்ஸ், ஹேங்கிங் மோஸ், பெப்பர்மியா, மணி பிளான்ட் அண்ட் உஸ்னியா ஆர் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எப்பிஃபைட்ஸ். அதுக்கப்புறம் ஸ்பானிஷ் மோஸ், இது வந்து என்ன, டிலான்சியா, க்ரோஸ் அண்ட் பார்க் ஆஃப் ஓக் அண்ட் பைன் ட்ரீஸ், அது கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்களேன், நம்ம இந்த வந்து பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷனில் என்னென்ன படிச்சிருக்கோம், ரெண்டு தான், காமன் சாலிசம், மியூச்சுவலிசம். நெகட்டிவ் இன்ட்ராக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. when one of the interacting species is benefited and other is harmed, it is called negative interaction. இல்லையா, திருப்பி சொல்கிறேன். when one of the interacting species is benefited and other is harmed, it is called negative interaction. எக்ஸாம்பிள் வந்து என்ன, predation இல்லையா, parasitism, competition, amensalism. 4 கொடுத்துருக்காங்க புக்கில் இல்லையா. இப்போ அந்த அட்டவணை, அந்த டேப்லெட் காலத்துக்கு வா. டேப்லெட் காலத்தில் பாருங்களேன், நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் என்ன கொடுத்துருக்கான், ப்ரிடேஷன். ப்ரிடேஷனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பெனிஃபிட்டட், another one is harmed. One species is benefited, the other species are harmed. What is the difference between predation and commensalism? Here also one is benefited, here also one is benefited, but the another one is neither benefited nor harmed, but here other species are harmed. திடீர்னு இந்த மாதிரி ஒரு கேட்டால் கூட நீ எழுத தயாராக இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம பார்க்குறது 1/2 hour கிளாஸ் தான், கவனமெல்லாம் இங்கே தான் இருக்கணும். அடுத்தது பாரு,
பேரசைட்டிசத்தில் பாருங்கள், ஒன் ஸ்பீசிஸ் பெனிஃபிட்டட், தி அதர் ஸ்பீசிஸ் ஹார்ம்டு. பேரசைட்ஸ் உங்களுக்கே தெரியும், நம்ம உடம்புல எவ்வளோ பேரசைட்ஸ் இருக்குது. எல்லாமே பிளான்ட்ஸ்லையும் அப்படி தான். இந்த கஸ்குட்டா, டுராண்டா, விஸ்கம், ஒன்றுமே இல்லை. நம்ம சந்தன மரம் கூட என்ன ரூட் பேரசைட் இல்லையா? சந்தன மரம் எங்கே இருக்கோ அது பக்கத்தில் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லா அதனுடைய வாட்டர் எல்லாத்தையுமே ஜென்டிலாக நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அந்த பிளான்ட்டோட ரூட்டோட போய் இதை போய் என்ன பண்ணிடும், இந்த பிளான்ட்டை சாண்டல்வுட்டோடைய ரூட்டு போய் என்னாகும், ரெண்டும் பெனிட்ரேட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஒரு ஜூஸ் எல்லாம் ஸ்ட்ராவில் குடிப்போம், அதே மாதிரி ஒரு ஹாஸ்டோரியான ஒரு ரூட்டை வந்து பெனிட்ரேட் பண்ணி அதனுடைய ஜைலம் ஃப்ளோயமோட போய் கரெக்டாக போய் இது பண்ணிக்கும். தண்ணி வேணுமா, ஜைலத்துலேருந்து சக் பண்ணிக்கும். ஃபுட் நியூட்ரியன்ஸ் வேணுமா, ஃபுட்டு வேணுமா, ஃப்ளோயத்தில் போய் எடுத்துக்கும். சூப்பராக சந்தனம் வளரும். ஆனால் அதை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் அது வளரும். தட் இஸ் கால்டு பேரசைட்டிசம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் ஸ்டெம் பேரசைட், சிலதெல்லாம் ரூட் பேரசைட். நம்ம அந்த அடுத்த ஹெட்டிங்கில் ஆனால் நீ தெரிஞ்சு வச்சுக்கோ. நெகட்டிவ் இன்ட்ராக்ஷனில் ப்ரிடேஷன், பேரசைட்டிசம், காம்படிஷன். இது காம்படிஷனில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஹார்ம்ஃபுல் ஃபார் போத். கொஞ்சம் தான் உணவு இருக்குது, நிறைய நாய் இருக்குது, ஒரே ஒரு பிரெட் ஸ்லைஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோ, என்ன செய்யும்? அப்போ என்ன ஆகும், சண்டை போட்டுட்டு அந்த ஃபுட்டு சாப்பிட்றதோ இல்லையோ ஹார்ம்ஃபுல் ஃபார் போத். அதே மாதிரி தான் இந்த இன்னொன்று பிளான்ட்டில் என்ன பாருங்கள், கிராஸ்லேண்ட். நல்லா மழை பெய்தா நல்லா பிளான்ட்ஸ் எல்லாம் அந்த கிராஸ் எல்லாம் நல்லா க்ரோத் ஆகும். ட்ராட் கண்டிஷன், அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் வெரி வெரி லெஸ். அப்போ எந்த புல் முளைக்கும்? சண்டை போட்டு யாருடைய ரூட்டை நல்லா தண்ணியை சக் பண்ணி ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்க தான் இது பண்ணுவாங்க. அதுக்கு தான் கிராஸ்லேண்ட் ஸ்பீசிஸ் டியூரிங் ட்ராட் சம்மரில். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன படிக்கிறோம், அமென்சாலிசம். இதில் வந்து பாருங்கள், ஹார்ம்ஃபுல் ஃபார் ஒன் பட் தி அதர் ஸ்பீசிஸ் ஆர் அன்அஃபெக்டட். ஒன்று மட்டும் ஹார்ம்ஃபுல், அன்அஃபெக்டட். அப்போ ப்ளஸ்ன்னா பெனிஃபிஷியல், மைனஸ்ன்னா ஹார்ம்டு, ஜீரோன்னா என்ன அன்அஃபெக்டட். தெரிஞ்சு வச்சுக்கோ, உங்கள் புக்லேயே கொடுத்துருக்கான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ரொம்ப நீ கஷ்டப்பட்டெல்லாம் இது பண்ணவே வேணாம். அடுத்ததுப்பா நம்ம இது படிக்கலாம். நெகட்டிவ் இன்ட்ராக்ஷனில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் யார், ப்ரிடேஷன். ப்ரிடேஷன்னா என்ன பாரு, இட் இஸ் அன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ ஸ்பீசிஸ், ஒன் ஆஃப் விச் கேப்சர்ஸ், kills and eats up the other. The species which kills is called யார், predator. And the species which is killed, that is called prey. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், சொல்கிறேன் இருந்தாலும். Here the predator is benefited while the prey is harmed. இதை படிச்சுக்கோ. அடுத்தது இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது சொல்லுங்கடா என்னன்னு நீங்களே சொல்லிடுவீங்க. பிக்சர் பிளான்ட் இல்லையா, லீஃப் மாடிஃபிகேஷன். லீஃபோட ஸ்டாக் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பிடிஓல்னு சொல்லுவோம். த பிடிஓல் இஸ் கன்வெர்டட் இன்டு எ பேக் லைக் ஸ்ட்ரக்சர், பிக்சர் பிளான்ட். ஹியர் யூ சி picture plant, upper lid, lower bottom place. Here the insects are captured due to deficiency or scarcity of nitrogen. These are formed. Where there is a picture plant, you deduct there is no nitrogen. Is it, you know anything? Everything you know. So the stalk of the leaf modified into insectivorous plant, picture plant. That is called Nepenthes. Inside the plant, water is filled. Due to the sun rays, it is shining, glittering. The insects are attract to these things, come and it consumes the insects. Once the insect entered the picture means the lid is closed. After killing and absorbing all things, then only the lid open to capture another insect. Insectivorous plants. It is the source of nitrogen. Then another insectivorous plant, what? Yeah, another examples for predators. Many herbivores. பெரிய கிராஸ்லேண்டில் ஆடு மாடு எல்லாமே என்ன கிரேசிங் நடக்கும். கிரேசிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ரிடேட்டர்ஸ், அந்த மாடு இதுக்கெல்லாம் வயிறு ஃபில் ஆயிரும், கிராஸ் எல்லாம் சாப்பிட்றோம். ஆனால் கிராஸ் எல்லாம் என்ன ஆயிரும், நிறைய பிளான்ட்ஸ் வந்து என்ன ஆகும், அஃபெக்டட். ஸோ இட் இஸ் அனதர் எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரிடேஷன். அனதர் டிஃபென்ஸ் மெக்கானிசம். சரி, நீ எந்த மாதிரி வேணால் இது பண்ணிக்கோ. நான் என்னுடைய இதை நான் வந்து இந்த இதில் நீங்கள் யோசிக்கலாம்.
நீங்கள் நடந்து போகும்போது எத்தனை பிளான்ஸை பார்க்குறீங்களோ அது எல்லாமே சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். தொடர்ந்து இருந்துச்சுன்னா அது ஃபிட்டஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா புல்லெல்லாம் கூட மேய்ஞ்சிரும். ஏன் எருக்கன் செடி கெலோட்ராபிஸ் பாருங்கள், எந்த ஆடு மாடு கூட தொடாது. ஏன்? இட் ப்ரொடியூசஸ் ஹைலி பாய்சனஸ் கார்டியாக் கிளைகோசைட்ஸ். அதே மாதிரி புகையில செடியை எந்த ஹெர்பிவோருமே சாப்பிடாது. ஒய்? இட் ப்ரொடியூஸ் நிக்கோட்டின். காஃபி பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் காஃபின். அப்புறம் சின்கோனா பிளான்ட் என்ன செய்யும்? ப்ரொடியூசஸ் குயினோன். இதெல்லாம் குறிச்சுக்கோ. அப்புறம் போகன்வில்லா. அது போகன்வில்லா இருக்குன்னு வச்சுக்கோ, எந்த மாடும் போகாது. ஏன்னா அதோடைய இதில் என்ன இருக்கும்? ஸ்பைன்ஸ் இருக்கும், முள் இருக்கும். அப்புறம் போகன்வில்லாவையும் எதுவுமே சாப்பிட முடியாது. தென் ஒப்பன்ஷியா. அதுக்கப்புறம் லேட்டக்ஸ் ஆஃப் கேக்டை ஆல்சோ ப்ரொடெக்ட் தம் ஃப்ரம் தம் ப்ரிடேட்டர்ஸ். அப்போ ப்ரிடேஷன் நடந்தாலும் வேறு வித்தியாசமான ஒரு இதை ஃபாலோ பண்ணிக்குது இல்லையா? ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, இந்த லெசனில் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அது ரொம்ப முக்கியம். அதுக்கு எந்த மாதிரி மேபி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இன்ட்ராக்ஷனில் ஃபஸ்ட்டு ப்ரிடேஷன், செகண்ட் ஒன்று பார். இந்த நேம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பேரசைட்ஸ். பேரசைட்டிசம்னா என்ன? உனக்கே தெரியும். இட் இஸ் அன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ டிஃபரண்ட் ஸ்பீசிஸ் இன் விச் த ஸ்மாலர் பார்ட்னர் அனதர் ஒன் அப்டைன்டு ஃபுட் ஃப்ரம் எங்கேருந்து பிடிச்சிக்கோ? லார்ஜர் பார்ட்னர்லேருந்து எடுத்துக்கோம். யார் ஃபுட்டு தர்றாங்கன்னு நமக்கு தெரியும், ஹோஸ்ட் இல்லையா? நம்ம ஃப்ளைட்டில் எல்லாம் போகும்போது நமக்கு ஃபுட்டு தருவாங்க இல்லையா? லேடி கொடுத்தா ஹோஸ்டஸ் அப்படிமோ இல்லையா? ஏர் ஹோஸ்டஸ். ஃபுட்டு சப்ளை பண்ணுறவங்களாம் ஹோஸ்ட். யார் ஃபுட்டு எடுத்துக்கிறாங்களோ அவங்களாம் கெஸ்ட் இல்லையா? அப்போ இந்த பேரசைட்டிசம் பாரு. இந்த பேரசைட்டிசம்னு என்ன? இட் இஸ் அன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ டிஃபரண்ட் ஸ்பீசிஸ் இன் விச் ஸ்மாலர் பார்ட்னர் obtains food from larger partner. So the parasitic species is benefited while the host species is harmed. Based on the host parasite relationship, parasites என்ன ரெண்டா பிடிச்சிருக்காங்க. என்ன? ஹோலோ பேரசைட்ஸ். இது குறிச்சுக்கோமா. இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின்மா. கேட்டால் அப்படியே மார்க் அள்ளிடலாம். The organisms which are dependent upon the host plants for their entire nutrition are called holophytes. எல்லாம் தரணும். கெஸ்ட்டாக வந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக வர்ற பேரசைட் ஹோலோ பேரசைட்டாக இருந்தாங்கன்னா என்ன செய்யணும்? அவங்களுக்கு ஃபுட்டு தரணும். அவங்களுக்கு பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சில சமயம் சில கெஸ்ட்டெல்லாம் ப்ரஷ்ஷு, சோப்பெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க, டவலெல்லாம். ஆனால் சிலர்லாம் என்ன செய்வாங்க? நம்ம தான் எல்லாமே தரணும். அந்த மாதிரி இருந்தால் என்ன? ஹோலோ பேரசைட்ஸ். அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கம்ப்ளீட்டாக எல்லாம் நம்மளே தரணும். ஸோ டோட்டல் பேரசைட்ஸ். அடுத்து இன்னொருத்தர் கொஞ்சம் ஜென்டில். அந்த பேரசைட்ஸ் பாரு, ஹோலோ பேரசைட்டுக்கு எக்ஸாம்பிள் யார்? கஸ்குட்டா என்ன செய்யும்? அந்த பிளான்ட்டை, ஃபுட்டு தர்ற பிளான்ட்டை சுற்றி அப்படியே ஒட்டிக்கும். அழகாக ஹாஸ்டோரியா விட்டு என்ன வேணுமோ ஜென்டிலாக ஹாப்பியாக எடுத்துக்கும். அது நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? கிராஸ் செக்ஷன் எடுத்து எந்த இடத்துல ஒட்டிகிட்டு இருக்கோம் அந்த இடத்துல அது ஸ்டெம் கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா அந்த பேரசைட்டுடைய ஹாஸ்டோரியமெல்லாம் எப்படி இருக்குன்னு பார். ஹாஸ்டோரியா ஸ்பெல்லிங் பார்த்துக்கோ. HAUSTORIA ஹாஸ்டோரியா. இது ஹோஸ்ட்டு. அது உள்ளே போய் அதுக்கு தேவையான சூப்பராக அதுக்கு தெரியும் அதோடைய லாக்கர் எங்கே இருக்குது, அந்த பிளான்ட்டோட லாக்கர் எங்கேயெல்லாம் சைலம், எங்கேயெல்லாம் ஃப்ளோயம். தண்ணி வேணுமா? கூலாக அங்கே போய் எடுத்துக்கும். நமக்கு முக்கியமான ஃபுட்டு வேணுமா? ஃப்ளோயம் கிட்ட போயிடும். அதனால் இது ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது இது என்ன? ஹோலோ பேரசைட் கஸ்குட்டா. அடுத்தது பார்ஷியல் பேரசைட், ஸ்டெம் பேரசைட். இதெல்லாம் ஸ்டெம்மில் போய் ஒட்டிகிட்டு இருக்கோம், ஸ்டெம் பேரசைட். அதுக்கப்புறம் சந்தன மரம் என்ன சொல்லியிருக்கேன்? சாண்டல்வுட்டு. மேலே தெரியாது, ஜென்டிலாக இருப்பாங்க. கீழே பாரு, இந்த ரூட் இதுகிட்டே இல்லாமல் பக்கத்து பிளான்ட்டில் போய் ஒட்டிக்கும். அங்கே போய் ஒட்டிட்டு தேவையானதெல்லாம் அழகாக ஹாஸ்டோரியா போட்டு எடுத்துக்கும். அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக எக்ஸாம்பிளில் கேட்பாங்க, 1 வேர்டில் கேட்டுருவாங்க. நல்லா படிச்சுக்கோ. கஸ்குட்டா யார்? அவனோட பிரெயின் என்ன சொல்லணும்? கோடு என்ன வரணும்? ஸ்டெம் பேரசைட். அதுக்கப்புறம் ஹோஸ்ட் பிளான்ட் யார்? அக்கேஷியா, டுராண்டா அண்ட் மெனி அதர் பிளான்ட்ஸ். கஸ்குட்டா ஈவன் கெட்ஸ் ஃப்ளவர். கஸ்குட்டாவே ஒரு பேரசைட்டு, டோட்டல் ஸ்டெம் பேரசைட். இதில் வேறு பூ பூக்குது. எப்படி? அதோடைய ஃப்ளோரிஜன் வாங்கிக்கும். யார்கிட்ட இருந்து? ஹோஸ்ட் பிளான்ட்டுடைய இன்ஃப்ளூயன்ஸில் ஃப்ளவரிங் எல்லாம் நடக்குது கஸ்குட்டாவில். ஈவன் கெட்ஸ் ஃப்ளவர் இன்டியூசிங் ஹார்மோன் ஃப்ரம் இட்ஸ் ஹோஸ்ட் பிளான்ட்.
அடுத்தது பலோனோஃபோரா, இவங்க ரெஃப்ளஷியா, இவங்கெல்லாம் டோட்டல் ரூட் பேரசைட். ஸ்டூடெண்ட்ஸ் இதை நல்லா படிச்சுக்கோக்கண்ணா, இது கேட்பாங்க. பெலனோஃபோரா, ரெஃப்ளஷியா, இவங்கெல்லாம் ஜென்டிலாக அண்டர் கிரவுண்டு வேலை பண்ணுவாங்க. ரூட் பேரசைட்ஸ் ஃபவுண்ட் ஆன் ஹையர் பிளான்ஸ். அப்போ நீ என்னமே தானே ஈஸி தான் நினைக்காத. கஸ்குட்டா வந்து டோட்டல் பேரசைட்டு, ரெஃப்ளஷியா, பலனோகிராஃபா ஆல்சோ டோட்டல் பேரசைட்ஸ், but it is stem parasite, it is a root parasite. Remember, parasites are classified under two: holoparasite, total parasite; partial parasite, root parasite. அடுத்தது பார், அடுத்தது இதெல்லாம் குறித்து வச்சுக்கோமா. ஹெமி பேரசைட்ஸ், தி ஆர்கானிசம்ஸ். ரெண்டையும் நான் கேட்கல, நான் இது கேட்குறேன்னா இது படிச்சுக்கோ நல்லா. தி ஆர்கானிசம் which derive only water and minerals from their host plant while synthesizing their own photosynthesis, they are called as hemiparasites. They are called partial parasites. ரெண்டு பேருமே பேரசைட்ஸ் தான். ஆனால் இவங்க கொஞ்சம் ஜென்டில், அவங்க முழுக்க முழுக்க நம்ம தான் தரணும். விஸ்கம், சாண்டாலனம், சாண்டல்வுட், இதெல்லாம் படிச்சுக்கோ. அப்புறம் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ஹாஸ்டோரியல். ஸ்ட்ரா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, ஹாஸ்டோரியல் ரூட்ஸ். இது அடுத்தது மூணாவது ஹெட்டிங் கண்ணா, காம்படிஷன். காம்படிஷன்னா என்னடா கண்ணா? எக்ஸாமே ஒரு காம்படிஷன் தான். அதில் யார் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படித்து ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டாக எழுதுகிறாங்களோ அவங்கெல்லாம் வின்னர் இல்லையா? அது மாதிரி இட் இஸ் அன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ ஆர்கானிசம்ஸ் ஆர் ஸ்பீசிஸ் இன் விச் போத் தி ஆர்கானிசம்ஸ் ஆர் ஸ்பீசிஸ் ஆர் ஹார்ம்டு. காம்படிஷன் இஸ் த சிவியரஸ்ட். எங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும்? சிவியரஸ்ட் பாப்புலேஷன். இட் ஹேஸ் இர்ரெகுலர் டிஸ்ட்ரிபியூஷன். இது நம்ம என்ன சொல்வோம்? சேம் ஸ்பீசிஸ்னால் இன்ட்ரா, வேறு வேறு ஸ்பீசிஸ்குள்ளே நடந்த காம்படிஷன் இன்டர். சேம் ஸ்பீசிஸ் பாரு என்னன்னு கொடுத்துருக்கோம். இட் இஸ் அன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் individuals of same species. This competition is very severe because all of the members have the similar requirements. அதான் இங்கே விசேஷம். ஃபுட், ஹேபிடேட், பாலினேஷன் எக்ஸட்ரா. அதுக்கப்புறம் அடுத்தது இன்டர் ஸ்பெசிஃபிக்கில் பாரு, ஹியர் an interaction between individuals of different species. In grassland, many species of grasses grow as well as there is a little competition. When enough nutrients of water occurs, a life and death competition starts among the different species of grasslands. Survival in both these competition is determined by the quantity of nutrients, availability of water, these things. Different species of herbivores, larvae, grasshopper competing for fodder, forage plants, shrub, herbs, இதெல்லாம் நமக்கு வேணாம். அடுத்தது யுட்ரிகுலரியா மட்டும் இது பண்ணிக்கோ. யுட்ரிகுலரியா காம்படிட்ஸ் with the tiny fishes for small crustaceans and insects. யுட்ரிகுலரியா யாரோட சண்டை போடுறது பாரு, இந்த அதனுடைய காம்படிட்ஸு ஃபிஷ்ஷோட. இது ஒரு பேரசைட் பிளான்ட்டுமா. இது வந்து என்ன பண்ணோம்? தண்ணியில் மூழ்கி இருக்கும். ஃபிஷ்ஷும் அதோடைய சின்ன சின்ன இன்செக்ட்ஸையும் லார்வாவெல்லாம் சாப்பிடும்போது அதோட சண்டை போட்டு அது சாப்பிடும். யுட்ரிகுலேரியா. ஹியர் த காம்படிஷன் பிட்வீன் பிளான்ட் அண்ட் அனிமல். அடுத்தது பாருடா, தெரிஞ்சு வச்சுக்கோ இதெல்லாம். அமன்சாலிசம். அமன்சாலிசம்னு என்னடா கண்ணா? இட் இஸ் அன் இன்டர்ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன் இன் விச் ஒன் ஸ்பீசிஸ் இஸ் inhibited while the other species is neither benefited nor harmed. இது ரொம்ப ஹைலி இன்ட்ரெஸ்டிங். இப்போ உடனே என்னன்னு பாரு, ரெண்டு ஸ்பீசிஸ் இருக்குது. ஒரு ஸ்பீசிஸோடைய க்ரோத்தை வந்து அதோடைய செக்ரீசன்னால் அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். இன்ஹிபிட் while the other species is neither benefited nor harmed இல்லையா? The inhibition is achieved by the secretion of certain chemicals called allelopathic. சரி, இது வந்து இதுக்கு நம்ம அந்த கெமிக்கல்ஸ் பேர் என்ன சொல்லுவோம்? ஆன்டிபயோசிஸ். நம்ம பென்சிலின் இருக்கலாமா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பென்சிலியம் நொட்டேட்டம் ப்ரொடியூசஸ் பென்சிலின் டு இன்ஹிபிட் தி growth of variety of bacteria, especially staphylococcus.
ஸ்டெஃபைலோகாக்கஸ். இது என்ன செய்யும்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச இதே என்ன? பென்சிலின் தான். எங்கேருந்து? பென்சிலியம் நொட்டேட்டம். பென்சிலியம் நொட்டேட்டம் ஃபஞ்சைலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? பென்சிலின் கண்டுபிடிச்சோம். ஆனால் அது வந்து என்ன செய்யாது? பென்சிலின் ஊசி போட்டால் நமக்கு என்ன வராது? நீ எந்த காய்கறி கழுவி சாப்பிட்டாலும் சரி, கழுவாமல் சாப்பிட்டாலும் சரி, ஸ்டெஃபைலோகாக்கஸ் வந்து க்ரோத்தே ஆகாது. ஏன்னா பென்சிலின் வந்து செக்ரீட் பண்ணி அந்த கெமிக்கல்ஸ் என்ன பண்ணிடும்? இந்த அலிலோட் பேத்திக் கெமிக்கல்ஸ் பென்சிலினில் இருக்கிறது ஸ்டெஃபைலோகாக்கஸை வளரவே விடாது. இது நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிச்சாங்க? இந்த பால் கறந்தாங்க. அதில் வந்து அந்த 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 டயத்தில் வந்து எண்டமிக், இப்போ கோவிட் வந்த மாதிரி நிறைய பேருக்கு சில விளைவுகள் ஏற்பட்டுச்சு. அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணார்? அப்சர்வ் பண்ணார். பார்த்தா இந்த பால் கறக்கிறவங்களுக்கு மட்டும் அது வரல. ஏன்னா அந்த மில்க் செக்ரீசனில் ஏதோ ஒரு இது இருந்திருக்கு. அதனால அது கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரி இதுதான் அமென்சாலிசம். இந்த அமென்சாலிசம் வந்து இன்ட்ரஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன். அப்போ என்ன பண்ணிடுது? இட் இன்ஹிபிட் தி ஸ்பீசிஸ். ஞாபகம் வச்சுக்கோ. எப்படி இன்ஹிபிட் பண்ணுது அதோடைய க்ரோத்தை? செக்ரீசன் ஆஃப் சம் கெமிக்கல்ஸ். ஒரு இதாக தெரிஞ்சு வச்சுக்கோ அட்லீஸ்ட். அதுக்கப்புறம் இந்த ரூட்ஸ் அண்ட் ஹல்ஸ் ஆஃப் பிளாக் வால்நட் ஜுகுலான்ஸ் நைக்ரா செக்ரீட்ஸ் அண்ட் அல்கலாய்டு அண்டர்லைன் ஜன்க்ளோன் which inhibits the growth of seedlings of apple, tomato and alfalfa around it. அப்போ இந்த பிளாக் வால்நட் இருக்குன்னு வச்சுக்கோயேன், இது பக்கத்தில் எந்த பிளான்ட்டுமே இருக்காது. ஆப்பிள் இருக்காது, டொமேட்டோ, அல்ஃபால்ஃபா. ஏன்னா இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த மூணையுமே அது கில் பண்ணுது. இது தெரிஞ்சு வச்சுக்கோ. இன்னொன்று வந்து பாரு, இதெல்லாம் நடக்கட்டும், இது நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும், நெகட்டிவ் இன்ட்ராக்ஷனில் 4 ஹெட்டிங் பார்த்துருக்கோம் இல்லையா? பேரசைட்டிசம், அந்த காமன்சாலிசம், தென் அமென்சாலிசம், இதெல்லாம் இருந்தாலும் இந்த பூமியில் எல்லோரும் தான் இருக்காங்க. இது இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு ஈவெண்ட் பாரு, மிமிக்ரை, இன்டர்ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன்ஸ், கோ எவல்யூஷனரி டைனமிக்ஸ், நேச்சர் பாரு எப்படிலாம் இருக்குன்னு பாரு. இந்த மிமிக்ரைன்னு என்ன? இட் இஸ் எ ஃபினாமினன் இன் விச் லிவிங் ஆர்கானிசம்ஸ் மாடிஃபைஸ் இட்ஸ் ஃபார்ம், appearance, structure or behavior and looks like another living organism as a self-defense and increases the chance of their survival. நான் எப்படியும் பழச்சுக்குவேன், ஏன்னா என்கிட்ட தான் நாலேஜ் இருக்குது, ஸ்கில் இருக்குது. How I can fit to the environment, to the survival. That is mimicry. It is a phenomenon in which living organisms modifies its form, appearance, structure, behavior and looks like another living organism. எதுக்காக? செல்ஃப் டிஃபென்ஸ். நான் என்ன பாதுகாத்துக்கணும். and increases the choices இல்லையா? அதுக்காக. சரி, அது அப்போ ஃப்ளவர்ஸ், பிளான்ட்ஸ் எதுக்கு இந்த மிமிக்ரியை யூஸ் பண்ணோம்? அதனுடைய இன்வைட்டிங் பாலினேட்டர்ஸ், ரீப்ரொடக்ஷன் பர்பஸ்க்காக அப்படிலாம் செய்யும். அனிமல்ஸ் வந்து என்ன செய்யும்? அதனுடைய தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக சண்டை போடும். சரியா? இது நல்லா படிச்சுக்கோ. ஃப்ளோரல் மிமிக்ரை இஸ் ஃபார் யூஸ்வலி இன்வைட்டிங் பாலினேட்டர்ஸ், பட் அனிமல் மிமிக்ரி இஸ் ஆஃபன் ப்ரொடெக்டிவ். அது தெரிஞ்சு வச்சுக்கோ. இட் இஸ் ஏ ரிசல்ட். என்ன கிடைக்குது? எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ் டியூ டு ஷேப் அண்ட் சடன் ஹெரிட்டபிள் மியூட்டேஷன் அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குமா? உங்கள் புக்கில் ஒன்று அழகாக கொடுத்துருக்கா பாரு. இந்த ஆஃப்ரிஸ் ஆன் ஆர்கிட், த ஃப்ளவர்ஸ் லுக் லைக் ஏ ஃபீமேல் இன்செக்ட் டு அட்ராக்ட் மேல் இன்செக்ட் டு கெட் பாலினேட்டட் பை மேல் இன்செக்ட் அண்ட் இட் இஸ் அதர்வைஸ் கால்டு ஃப்ளோரல் மிமிக்ரை. அது என்ன பண்ணும்? பாலினேஷனுக்காக என்ன பண்ணும்? ஒரு என்ன பண்ணுது? இட்ஸ் லுக் லைக் ஃபீமேல் இன்செக்ட். அப்போ தான் மேல் இன்செக்ட் அட்ராக்ட் ஆகி வரும் பொழுது பாலினேஷன் நடக்கும் அந்த பிளான்ட்டுக்கு. இன்னொன்று பாரு, அடுத்த இன்னொன்று கொடுத்துருக்கான் பாரு. காருசியம் மொரோசஸ் ஸ்டிக் இன்செக்ட் ஆர் வாக்கிங் ஸ்டிக், இட் இஸ் எ ப்ரொடெக்டிவ் மிமிக்ரி. இது ஒன்று கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நேச்சருடைய இது பாரு.
எப்படிலாம் இருக்குது பாரு. அதுக்கு அடுத்தது மிர்மிகோஃபில்லி. உனக்கு தெரியும், எங்கே எல்லாம் மாமரம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த கருப்பாக அந்த இலக்கின்னு சொல்லுவோம்ல, அந்த சவப்பாக இருக்கிற எறும்பு இருக்கும் அல்லது கருப்பாக இருக்கிற எறும்பு இருக்கும். ஏன் அந்த மரத்துக்கு மட்டும் போகுது அப்படின்னா, இது அந்த மாமரத்துக்கு டக்குன்னு வேறு யாரும் இதாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். இந்த அனிமல்ஸுக்கு ஷெல்டர், ஃபுட்டு ரெண்டுமே மாமரம் கொடுக்குது. தட் இஸ் கால்டு மிர்மிகோன்னு சொன்னாலே ஆண்ட். அப்போ இது என்ன நடக்குது பாரு. சம்டைம்ஸ் ஆண்ட்ஸ் டேக் தயர் ஷெல்டர் ஆன் சம் ட்ரீஸ் சச் அஸ் மேங்கோ, லிச்சி, ஜாமுன், அகேஷியா எக்ஸெட்ரா. These ants act as bodyguards of the plants against any disturbing agent, and the plants in turn provide food and shelter to these ants. This phenomenon is called known as மிர்மிகோஃபில்லி. இது மாதிரி ஒரு இது அமைப்பு இருக்குது. அடுத்தது பாரு, கோ எவல்யூஷன். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு இது. இப்போ நம்ம நினைக்கிறோம் இந்த ஃப்ளவர்ஸும் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு லெசனில் படிச்சிருக்கோம், பாலினேஷன் பை விண்ட், அனிமல்ஸில் வந்து பேர்ட்ஸு எல்லாமே படிச்சிருக்கோம். ஈவன் அவுல், ஆண்ட், பேட் இதெல்லாமே இதாக இருக்குது. அது எப்படி அதெல்லாம் பாரு. இதில் வந்து 2 பேருக்குமே பெனிஃபிஷியல் பாரு. இப்போ சில கோ எவல்யூஷன் கொடுத்துருக்கான். ஒரு ஃப்ளவருடைய குரல்லா எப்படி இருக்கா, எவ்வளோ லென்த் இருக்குது, எந்த மாதிரி ஷேப் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி அந்த பேர்ட்ஸ் வந்து அதோடைய பீக்கை மாற்றிக்குமா, ஈக்குவல் லென்த் இருக்குமா. அதுக்கு பேர் தான் கோ எவல்யூஷன். அது வந்து எப்படி, இப்போ பெரிய மூக்காக இருக்குது, சின்ன ஒரு அமைப்பாக இருந்தது ஃப்ளவரில் இருந்துச்சுன்னா அதனால் முடியாது. அதே மாதிரி தான் பட்டர்ஃப்ளைல வந்து அந்த ஹனி எடுக்கிறதுக்காக அந்த ப்ரீதிங் ட்ராக்டுக்கு பேர் வந்து ப்ரொபோசிஸ், ஹைலி காயில்டு ஸ்ட்ரக்சர். அப்போ அது எவ்வளோ லென்த்து எவ்வளோ டெப்த் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து என்ன பண்ணிடும், அன்காயில் ஆகும். ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆன பட்டர்ஃப்ளைல அப்படி இருக்காது. ஃபுட்டை தேடும்போது டெவலப் பண்ணது தான் கோ எவல்யூஷன். அதே மாதிரி பிளான்ஸ் என்ன பண்ணும், வர்ற பேர்டு அதோடது எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதோடைய பெட்டல்ஸோட லென்த்தையும் ஷேப்பையும் மாற்றிக்கும். அப்போ தான் அதுக்கு பாலினேஷன் நடக்கும். அதில் பாலினேஷன், ஃபெர்டிலைசேஷன், சீட் ஃபார்மேஷன், இதுக்கு பேர் தான் கோ எவல்யூஷன். அப்போ பேர்ட்ஸ் அஸ் வெல் அஸ் பிளான்ஸ் அஸ் வெல் அஸ் அனிமல்ஸ் 2 பேருமே சர்வைவலுக்காக என்ன பண்ணுது, ஒரு கோ எவல்யூஷனை உருவாக்குது. எவ்வளவு நேச்சருடைய மிரக்கிள் பாரு, கோ எவல்யூஷன். The interaction between organisms which continues for generations involves reciprocal changes in genetic and morphological characters of both organisms. This type of evolution called co-evolution. It is a kind of co-adaptation and mutual change among interactive species. இப்போ நம்ம எப்படி இருப்போம், co-evolution. நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே நம்ம வீட்லேயும் சரி, வெளியே எங்கேயாவது ஆஃபீஸில் வேலை பார்க்குற போதும் சரி, கிளாஸ் ரூம்லேயும் சரி, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம். ஏன்னா ப்ராப்ளம் வராது, வேற ஒன்றும் இல்லை. அது மாதிரி இந்த மாதிரி பாரு, கொரல்லா லென்த் அண்ட் ப்ரொபோசிஸ் லென்த் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் மோத்ஸ், இதெல்லாம் இப்போ ஈக்குவலாக இருக்குது. கொரல்லா லென்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரொபோசிஸ் இருக்குது. அடுத்தது பேர்ட்ஸோட பீக் ஷேப் அண்ட் ஃப்ளவர் ஷேப் அண்ட் சைஸ், அது ஒன்று. 2மே ஈக்குவலாக இருக்கும். இது சிறுசுன்னா அதுவும் சிறுசு, அது பெருசுன்னா அதுவும் பெருசாக இருக்கும். அப்புறம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் எது, ஹார்ன் பில்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஆஃப் ஸ்க்ரப் ஜங்கிள்ஸ், ஸ்லிட் சைஸ் ஆஃப் பொலினியா ஆஃப் அப்போசைனேசி மெம்பர்ஸ் அண்ட் லெக் சைஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ். அப்போசைனேசி மெம்பர்ஸுடைய ஃப்ளவருக்கும் லெக் சைஸ் ஆஃப் இன்செக்ட்ஸுக்கும் ஒரு கோரிலேஷன்ஸ் இருக்குது. அப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம எப்படி எவல்யூஷன் எப்படி கொண்டு வந்திருக்கு பாரு, கோ எவல்யூஷன், மிமிக்ரி, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ. இது மாதிரிலாம் நேச்சரில் இருக்குது. பிளான்ஸும் அனிமல்ஸும் எப்படி தன்னை அடாப்ட் பண்ணிக்குதுன்னு பாரு. அதுக்கெல்லாம் அறிவு எப்படி நம்ம மாதிரி 6 அறிவெல்லாம் கிடையாது, ஓரறிவு ஈரறிவு தான். ஆனால் அவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக உங்கள் புக் பாக்ஸில் கொடுத்துருக்கான் பாரு, கைரோமோன் ரிலீஸ்டு ஃப்ரம் Pyrus raffae caterpillar exposed to wild radish gets the capacity to transmit defense. இது ரொம்ப கிரேட். டிஃபென்ஸ் induced by predator to progeny of wild radish. Transmission
capacity of defense induced by predator to progeny of wild rabbits. அப்போ ஒரு எப்படி இருக்கு, பைரிஸ் ரேஃபே கேட்டர்பில்லரில் எக்ஸ்போஸ்டு டு அது ஒரு ஒரு கைரோமோன்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன செய்யுது, எக்ஸ்போஸ் பண்ணி வைல்ட் ரேடிஸில் போயிடுது. அதை சாப்பிட்ற அந்த இன்செக்ட்ஸுக்கு என்ன ஆகுது, டிஃபென்ஸ் இன்டியூஸ்டு பை ப்ரிடேட்டர் டு ப்ரோஜனி. அப்போ பாதுகாத்துக்கோ அப்படிங்கிற சொல்கிற மெசேஜை ஒரு எப்படியெல்லாம் பாரு டிரான்ஸ்மிஷன் ஆகுது, அது சாப்பிட்ற ஃபுட்டு வழியாக அதுக்கு தெரிவிக்கிறாங்க. அப்போ நேச்சருடைய பியூட்டியை பார், எப்படியெல்லாம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் வாழுவேன், நான் என்னோடய இனத்தை அழிக்க மாட்டேன், டெம்பரேச்சர் ஆகட்டும் ஃபுட் ஆகட்டும் எது இருந்தாலும் சரி, ஐ கேன் சர்வைவ், ஐ எம் ஃபிட்டஸ்ட். அந்த மாதிரி இதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம என்ன செய்யலாம், இதை நீங்கள் வந்து நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன், இது நல்லா படிங்க. ஒன்றுமே நம்ம இன்றைக்கி என்ன படிச்சிருக்கோம், இடாஃபிக் ஃபேக்டர்ஸ் சாயில் பற்றி படிச்சிருக்கோம், பயாட்டிக் ஃபேக்டர்ஸ் படிச்சிருக்கோம். பயாட்டிக் ஃபேக்டர்ஸில் ஞாபகம் வச்சுக்கோ, பாசிட்டிவ் நெகட்டிவ். அந்த பாசிட்டிவில் 2 படிச்சிங்க, காமன்சாலிசம் மியூச்சுவலிசம். நெகட்டிவில் 4 ஹெட்டிங் படிச்சிருக்கீங்க. தென் ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் படிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் கோ எவல்யூஷன் மிமிக்ரை மிர்மிகோஃபில்லி, இந்த 3 ஹெட்டிங். ஒன்றும் ரொம்பலாம் கிடையாது, கொஞ்சம்தான். நீங்களாம் ரொம்ப யங்கர் பீப்புள், உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா வித்தின் 10 minutes 20 minutes யூ கேன் ஸ்டடி. நம்ம நாளைக்கு கிளாஸில் வந்து என்ன படிக்க போகிறோம்னா அடாப்டேஷன்ஸ் படிக்க போகிறோம். நம்ம எப்படி வீட்டில் அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்குவோம், அப்பா வந்தாங்கன்னா அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்குவோம் இல்லையா, லைக் தட். நாளைக்கு நம்ம வந்து பிளான்ட் லிவிங் ஆன் இன்சைட் த வாட்டர், ஹைட்ரோஃபைட்ஸ், மீசோஃபைட்ஸ், ஜீரோஃபைட்ஸ், இதை பற்றி படிக்க போகிறோம். இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் எப்படி அடாப்ட் பண்ணிக்குது, அடாப்டேஷன் பை ஸ்ட்ரக்சுரல், அனட்டாமிக்கல், ஃபிசியலாஜிக்கல், இந்த 3 ஹெட்டிங் படிப்போம். நல்லா இருக்கும். அப்புறம் எப்பயுமே நம்ம தான் என்ன செய்யணும், சார்ஜ் பண்ணிக்கணும், இன்ட்ரெஸ்ட் நம்ம தான் இன்ஜெக்ட் பண்ணிக்கணும். சரியா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.